வணக்கம். இப்பதான் எங்க தலைவர் நடிச்சிட்டு வந்த கடைசி படம் ஜனநாயகம் பார்த்துட்டு வர்றேன். திரையில இனிமே வரணுங்க, கடைசியா பார்க்க போறோம். எங்க தலைவர் இனிமே நடிக்கவே மாட்டார். டே, அப்படி சொல்றவங்கன்னா யார் நினைச்சீங்க? டே, அயோக்கிய பயனுலா தாவேக்காவுடைய அமைச்சர், எம்எல்ஏ இவங்க புள்ள அப்படி சொல்லி உட்கார்ந்து அழுதுகிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. ஒரு திரையில நடிக்கிற ஒரு கதாநாயகனுடைய படம் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு, ரிலீஸ் ஆகுறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு போவாங்கன்னா உட்காந்து அழுகுறாங்கடா. டே, தாவேக்காவுடைய அன்னைக்கு தலைவராக இருந்த விஜய் கரூர் வரும்போது 41 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டாங்கடா. நசுக்கி பிதுங்கி செத்து போனாங்கடா, பச்சிளம் குழந்தைகள் உட்பட. எந்த தாவேக்காவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்மல்குமாரோ, புசி ஆனந்தோ, அமைச்சர்களோ இப்போ இருக்கக்கூடிய எவனாவது உட்காந்து அழுதாங்கடா. டே, அந்த நேரத்தில் திமுக கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, செந்தில் பாலாஜி உட்கார்ந்து அழுத மாதிரி ஒரு வீடியோ போட்டது போல ட்ரோல் பண்ணி விட்டாங்கடா, நடிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப நடிக்கிறாங்கன்னு சொல்லி ட்ரோல் பண்ணி விட்டமாங்க. இன்னைக்கு என்னடா? டே, உன் ஆத்தா சாவலடா, உன் அப்பன் சாவலடா, உன் அக்கா தங்கச்சி சாவலடா. இந்த இனத்துக்காக மக்களுக்காக விடுதலை போராடி சென்ற மாபெரும் தலைவர்கள் சாகலடா. ஒரு நடிகன் நடிச்ச படத்தை பார்த்துட்டு அமைச்சருக்குள்ள வாழ்றாங்கடா. குருதிப்புணல் படத்துல கமலஹாசன் சொன்னது போல திரை மோகம் பெற்ற இந்த சமுதாயத்தை அரசாங்கம் ஒன்று விலைக்கு வாங்கினா காலை நசுக்கி மீழ்த்தி கொன்றும். அந்த மாதிரி வீணப்பைய கூட்டமா, தரங்கட்ட கூட்டமா, தற்கொலை கூட்டமா. இந்த தற்கொலை கூட்டத்துக்கு நடுவுல அமைச்சர்கள் எல்லாமே திரை மோகத்துல இருந்தா வெக்கக்கேடா இருக்கு, வேதனையா இருக்கு, அவமானமா இருக்கு. இது நாடா? இது என்ன தெரியல. நாளை இந்த நாட்டில் வாழ்றதே என்னன்னு புரியல எனக்கு. தயவு செய்து என்னெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ புரட்சியாக இருக்கக்கூடிய நாட்டில் எங்கேயா கொண்டு போய் நான் விட்டுருங்க. இவங்ககிட்ட என்னால் வாழ முடியல. தமிழனா பிறந்து சாபத்தான் தோணுது. இல்லைனா இவங்க நான் இதாக பண்ணாலும் பண்ணி போகிறோன்னு எனக்கு தோணுது. படுமோசமான ஒரு முட்டா கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டோம். மக்களை தயவு செய்து மாறுங்க.